Hey guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய யூனிக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் எதை நோக்கி போயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும். பெட்ரோல் கூடி சீக்கிரத்தில் கம்மியாச்சுன்னா எலக்ட்ரிக் பைக் தான் நம்ம வந்தாகணும். ஸோ அந்த இடத்த வந்திருக்கோம். இந்த கடையோட ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு சாமானிய மக்கள், ஒரு மிடில் கிளாஸ் கூட இந்த பைக்கை வாங்கிக்கலாம். அந்த ரேட்டில் தான் இந்த சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷாப்பில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க, எப்படிலாம் சேல் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் பார்க்குற புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ பஸ். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போது இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, உங்கள் நேம், நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க. இல்லை, இப்போ இது ஷாப் வந்து இந்த ஆர்எஸ்புரத்தில் உங்களுக்கு டிபி ரோட்டில் முன்னாடி கெனடி தியேட்டர்னு இருந்தது இல்லையா? ஆமாம். அந்த கெனடி தியேட்டர் இப்போ இல்லை. எனவே அதில் ஆப்போசிட்டில் வந்து வெங்கடகிருஷ்ணா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. நீங்கள் இன்ஃபேக்ட் உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணும்னா பிஸா ஹேட் அப்படி இருக்குது. பிஸா ஹேட்டுக்கு பின்பக்கம். ஓகே. ஆக்சுவலி வி ஹேவ் த பெட் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ பை த சைட். ஓகே. ஸோ நம்பர் அட்ரஸ் வேணும்னாக்கா 121 வெங்கடகிருஷ்ணா ரோட், ஆர்எஸ்புரம். உங்கள் நேம்? என்னுடைய பேர் வந்து டாக்டர் குமார். I am basically a mechanical engineer. Okay. So ஆட்டோமொபைலில் வந்து we are interested and இப்போ இன்றைக்கி தேவை என்னன்னாக்கா ஒரு அதாவது அட்மாஸ்பியரை வந்து பொல்யூட் பண்ணாமல் ஒரு இது கொடுத்து நம்ம வந்து விலோட் கண்ட்ரோல் ஒரு பண்ணி டீலர்ஷிப் ஃப்ரம் கெலேஸ் மொபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த கெலேஸ் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட் வாஸ் ஐடியா விச் வாஸ் இன்குபேட்டட் ஃப்ரம் ஐஐடி டெல்லி. ஓகே. ஐஐடி டெல்லியில் இன்குபேட் பண்ணி யூனோ அண்ட் தே ஹவ் நவ் ஃபார்ம்டு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தே செட் அப் இன் நியர் டெல்லி. ஃபைதாபாத்தில் வந்து தே ஆர் ஹேவிங் த திங். 100% வந்து மேக் இன் இண்டியா கான்செப்டில் வந்து வர ஐட்டம் இது. ஸோ சின்ன விஷயம், இந்த பைக் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பைக் இருக்குது. ஸோ நம்ம மக்கள் யாருக்காவது இந்தியன் மேக், நிறைய பேர் இந்தியன் மேக் தான் வேணும்னு விரும்புவீங்க. ஸோ எலக்ட்ரிக் பைக்லேயும் இந்தியன் மேக் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கான பைக்ஸ் தான் இங்கே இருக்கிறது. ஸோ ஷாரோட நம்பர் அண்ட் லொக்கேஷன் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கான தேவைப்பட்ட பைக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சார் ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் இந்த ஷாப்புக்கு வந்துட்டேன் சார். ஒரு பேசிக் இந்த அமௌண்ட் இருந்தால் எனக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? இன்ஃபேக்ட் இந்த இதில் வந்து we are having 2 வெரைட்டி இருக்குது. ஓகே சார். ஒன்று வந்து இந்த நம்ம பெடல் அசிஸ்டட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். ஓகே சார். இது வந்து சைக்கிள் மாதிரி பெடல் இருக்குது. ஓகே. பட் இட்ஸ் நாட் தட் நீங்கள் எவ்ரிதிங் நீங்கள் பெடல் பண்ணிட்டு தான் போகணும் இல்லை. ஓகே. சப்போஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டிஸ்டன்ஸ் போகிறதுக்குள்ளே பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுனாக்கா ஓகே, தென் யூ கேன் ஸ்டார்ட் பெடலிங். அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற பேட்டரியில் இருக்கிற ரிமைனிங் போர்ஷன் வந்து இட் வில் அசிஸ்ட் யூ. ஓகே. தட் இஸ் அந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்திருக்கிறது இது. ஓகே சார். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இட் இஸ் நோன் அஸ் பெடல் அசிஸ்டட் மாடல் பேர். பெடல் அசிஸ்டன்ட் மாடல். ஸோ இது என்ன சார் ப்ரைஸ் வருது? இது வந்து 67,500. 67,500. ஸோ அதாவது எலக்ட்ரிக் பைக்காகவும் ஒர்க்காகவும் அப்பப்போ நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி என்னன்னாக்கா பேட்டரி வந்து இட் வில் அசிஸ்ட் பெடலிங். அந்த பெடலிங் வில் பிகம் ஈஸியர். ஓகே, அதுதான். ஸோ அந்த கொஞ்சம் பேட்டரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டாம். அந்த பேட்டரி உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக பெடல் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. உண்மையாலுமே நல்ல விஷயம். போத் பெடல் அண்ட் எக்ஸலேட்டரோட வருது. 67,000க்கு இதை நீங்கள் வந்தால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சார் இது எப்படி சார் பேட்டரி எத்தனை ஒரு சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் வரும்? அதாவது இதுதான் பேட்டரி.
ஓகே. அந்த இந்த பேட்டரி வந்து ஆக்சுவலி லித்தியம் அயான் பேட்டரின்னு சொல்லுவோம். ஓகே சார். லித்தியம் அயான் பேட்டரினாக்க ரீசார்ஜபிள். ஓகே. அண்ட் நம்ம ஏற்கனவே வந்து லிக்விட் கேட்மியம் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் ஆர் அவைலபிள். ஓகே சார். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னாங்க, இது வந்து ஈவன் 20% வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆனால் கூட சேம் அமௌண்ட் ஆஃப் டார்க் இட் வில் கிவ். ஓகே. அது அப்படி கிடையாது. வென் டிஸ்சார்ஜ் ஆகும்போது யூ வில் ஃபைண்ட் எக்ஸ்போனென்ஷியலி டார்க் வில் கம் டவுன். ஓகே, கம்மியாயிடும். இது வந்து இது கான்ஸ்டன்ட் டார்க் ப்ரொவைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இப்போ வர எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து இட் ஹஸ் ஃபவுண்ட் த பிளேஸ் ஃபார் தட். ஓகே சார். இது ஒரு சார்ஜ் பண்ண எவ்வளவு கிலோமீட்டர் சார்? இது 30 Ah பேட்டரி சொல்லுவோம். ஓகே. இது சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 4 hours ஆகும். ஓகே. 4 hours சார்ஜ் ஆச்சுனாக்கா சிங்கிள் பர்சன் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இங்கே தேர் இஸ் அ ஃபெசிலிட்டி. இங்கே LMHன்னு சுவிட்ச் இருக்கு. ஓகே. அந்த எல்னு போட்டு சிங்கிள் பர்சன் போனாங்கனாக்கா ஓகே 100 kilometers போகலாம். 100 kilometers? ஆமாம். ஓ, பர் சார்ஜுக்கு 100 kilometers? பர் சார்ஜிங் போகலாம். ஓகே. பட் வேற இப்போ கொஞ்சம் ஒரு டபுள்ஸ் போகிறாங்கனாக்கா எம்னு போட்டு போனாங்கனாக்கா ஓகே தென் இட் வில் கோ 70 kilometers போகும். ஸோ பேசிக்காக என்ன சொல்றீங்கன்னா, நான் ஒரு சார்ஜ் போட்டால் மினிமம் 70 to 100 kilometers மேலே போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. வெயிட் ஏற்றினாலும் ஏற்றலைனாலும். வெயிட் நீங்கள் சப்போஸ் 100 kilo வெயிட் போனீங்கன்னாக்கா மினிமம் 60 kilometers இட் வில் ட்ராவல். ஓகே சார். இது போதுமே. நம்ம பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஒரு எத்தனை யூனிட் சார் எடுத்துக்குது மேக்ஸிமம்? இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 kilowatt hour, அதாவது 1.5 யூனிட். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 4 rupees 5 rupees. இப்போ நீங்கள் டேரிஃப் அதிகமாகவே வச்சுக்கோங்க, 7000 ரூபா மேக்ஸிமம். சரி, ஓகே. 7000 வச்சுட்டீங்கன்னா 12 ரூபா ஆகும் ஒருத்தன் சார்ஜ் பண்ணுறதுக்கு. 100 ரூபா பெட்ரோல் எங்க, 18 ரூபா சார்ஜ் எங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அதர் பைக்ஸ்னாக்கா வந்து இப்போ 2 stroke 4 stroke பைக்காக இருந்ததுனாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து இட் will go 30 to 40 kilometers. ஆமாம் சார். சப்போஸ் 40 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் இப்போ 101 ரூபா விலை வைக்குது. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 2 ரூபா 50 பைசா ஆகுது. பட் வேற இது 1 கிலோமீட்டருக்கு 20 பைசா தான் செலவாகும். ஸோ கிலோமீட்டருக்கு 20 பைசே, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மிடில் கிளாஸுக்கான ஒரு ஏற்ற பைக் சார் எவ்வளோ கிலோ சார் ஏற்றலாம்? அதில் மேக்ஸிமம் 100 kilos வெயிட் வரைக்கும் வச்சு கொண்டு போகலாம். ஓகே. இந்த சீட் எடுத்துட்டு ஓகே நாங்கள் we will provide a carrier like this. ஓகே சார். இந்த மாதிரி கேரியர். அந்த கேரியர். ஓகே சார். அந்த மாதிரி கேரியர் வந்து நம்ம இதுக்கு பதில் அந்த பில்லியன் உட்கார இடத்துக்கு பதில் அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிள்ளைனுக்கு பதிலாக நம்ம வந்து லக்கேஜ் ஏற்றிக்கலாம். லக்கேஜ் எடுத்துக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ அது மாதிரி பண்ணாங்க. இது ஒரு நீங்கள் அந்த 100 kgs வச்சிங்கன்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக இது ட்ராவல். இல்லை சார், 60 கிலோமீட்டருங்கிறது இப்போ இருக்கிற சாத்திய காலகட்டத்துக்கு பெரிய விஷயம். இதில் வந்து இந்த பேட்டரி வந்து இட் இஸ் சிச்சுவேட்டட் பிலோ ஹியர். இப்போ நீங்கள் சாவி இருக்கு இல்லையா? ஓகே சார். இப்போ சாவி போட்டு ரிமூவ் இட். ஓ, ஓகே. நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாமா? இது ரிமூவல் பேட்டரி தானே சார்? இது சார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பேட்டரி இப்படி லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ சார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்படி எடுத்துட்டு ஓகே பேட்டரி வந்து ரிமூவ். ஓ, நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஓகே ஓகே நம்ம வந்து சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. நீங்களே ப்ரொவைட் பண்ணுற சார்ஜர் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஓகே. அதில் வந்து இதே மாதிரி பிளக் இருக்கும். ஓகே. நீங்கள் அதை வந்து இந்த ரெகுலர் பிளக்லேயே நீங்கள் சாக்கெட்டில் போட்டுட்டு ஓகே வீட்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார் செகண்ட் வேரியன்ட் சொன்னீங்களா சார்? அது என்ன சார்? இது செகண்ட் வேரியன்ட் வந்து இந்த பெடல் அசிஸ்ட் கிடையாது. ஓகே சார். ஆனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் அந்த முன்னாடி எக்ஸல் இருக்குது இல்லையா? ஓ, ஓகே ஓகே. இல்லையா? அது மாதிரி இது கம்ப்ளீட்டாக பாருங்க. அதை அங்கே ஓப்பன் பண்ணிட்டு இது க்ளோஸாக இருக்குது, இங்கே காமிச்சிக்கலாம். ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் வெயிட்டை வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் குழந்தைய வந்து அழகாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். ஓகே சார். பில்லியன் ஒருத்தர் போகலாம். இங்கே முன்னாடி குழந்தைங்களை வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம். ஓகே சார். எப்படி டிஜிட்டல் டிஸ்பிளே தான் இருக்கும்? எல்லா டிஸ்பிளேயும் டிஜிட்டல் தான். ஓகே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ. ஓகே. அதில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இங்கே காமிச்சிக்கலாம். ஆமாம். ஓகே சார். இது வந்து கிராஃபிக்கலாக காட்டுது. ஓகே. இந்த இடத்துல வேல்யூவும் காட்டும். 47 இருக்கு சார். 47% இருக்கு. ஓ, 47%. ஓகே. கிராஃபிக்கலாவும் காட்டும், கிராஃபிக்கலாவும் காட்டும். அப்புறம் என்ன ஸ்பீட்ல போறீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கிறது இது ஷோ. ஓகே சார். சோ இப்போ இது என்ன சார் பிரைஸ் வருது? இது வந்து ஒரு 500 ரூபீஸ் அதிகம். அவ்வளவுதான். 68,000 ரூபாய் அவ்வளவுதான். ஸோ அதாவது உங்களுக்கு பெடலோட வேணும்னா 67,500. பெடல் இல்லை, நான் லக்கேஜ் நிறைய ஏற்றுவேன் அப்படின்றவங்களுக்கு 68,000. அதாவது குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விடுற அந்த ஹியூமன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு வந்து ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டியதில்லை. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் கூட வேண்டியதில்லை. எதுவுமே வேண்டாம். இன்சூரன்ஸ் பண்ணணும்னாக்கா இந்த வெஹிக்கிள் நம்பரை வச்சு நீங்கள் சேசிஸ் நம்பர் வச்சு இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார். அது அதே மாதிரி உங்கள் செல்ஃப் வந்து இதுக்காக உங்களோட சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும். அவ்வளோதான். இதை வந்து பேசிக்காக இதோட இது ஆடட் டு தட் இது வந்து பேசிக் மாடலு. இதில் ஃபர்தராக வந்து இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வச்சு வருது. சூப்பர் சார். சீரியஸாகவே நல்ல விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க சார். இதில் ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியன் மேக் அப்படின்றதே பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் சைனானே எல்லாம் காதில் வந்துருக்கு. ஸோ இந்தியன் மேக் நீங்கள் ஒரு விஷயம் கொண்டு வரீங்கன்னா உண்மையாலுமே எல்லாரும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஷாப். 67,000க்கு
அதில் 68,000க்கு ஒரு வண்டி எடுத்துட்டு அசால்ட்டாக போகலாம் சார். இப்போ நான் ஒரு வண்டி எடுக்கிறேன்னா எத்தனை வருஷம் டைமிங் எனக்கு அந்த டெலிவரி கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ எஸ்ஹெச் வந்து டெலிவரி ஷோரூமில் இருந்தாக்கா இமீடியட்லி யூ கேன் டேக் டெலிவரி. ஓகே. இதில் வந்து யூ வில் கெட் 4 கலர்ஸ். இப்போ 3 கலர்ஸ் தான் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரு. ஓகே. வித் கிரே பாடி இன்சைட் ஃப்ரண்ட். ஓகே. இது வந்து இதே மாதிரி வந்து ஒயிட் ஆர்மி கிரீன். ஓகே. ஆர்மி கிரீன் அண்ட் ஒயிட் கலர். ஓகே சார். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே. இன்னொன்று வந்து காப்பர் ரெட் அப்படின்னு ஒன்று வருது. ஓகே. காப்பர் ரெட் மாடல்ங்கிறது ஒரு 4th கலர். ஓகே சார். ஸோ அதனால ஆக்சுவலி ஐ ஹவ் பிளேஸ் ஆர்டர் ஃபார் 10 vehicles. 10 vehicles ஆர்டர் பண்ணியிருக்கேன். 4 வந்துக்கிட்டு 6 வந்துருச்சுனாங்க இருந்ததுன்னா கொடுத்துடலாம். அதர்வைஸ் இன்னும் ஒரு 20 days வந்து ஜஸ்ட் 20 days தான் ஆர்டர் பண்ணால் 20 days வெயிட். 20 days வந்து நார்மல் தான் சார், பெருசாக இருக்காது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாமளே இருக்கிறது கொடுக்குறது தான் பார்ப்போம் நான். கண்டிப்பாக. அதர்வைஸ் டோக்கன் அட்வான்ஸ் ஆஃப் 55,000 rupees they can pay. அப்படி பண்ணாங்கன்னா தென் 5,000 கொடுத்துட்டீங்கன்னா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 daysல உங்களுக்கான வெஹிக்கிள் ப்ரியாரிட்டியில் கொடுத்துடலாம். சூப்பர் சார். சார் ஓகே சார். இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் சில பேர் வந்து இஎம்ஐ கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு இதில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அவைலபிள் இருக்கு. ஒரு ஆக்சுவலி டவுன் பேமெண்ட் ஒரு 20,000 rupees வரும். ஓகே. அதை கட்டிட்டாங்கனாக்கா மிச்சத்தை வந்து we can arrange through பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகும். ஸோ பஜாஜ் இஎம்ஐ உங்ககிட்ட அவைலபிள். இப்போ கிரெடிட் கார்டு இருக்குன்னா இப்போ இல்லை, இப்போ கிரெடிட் கார்டு இருந்ததுனாங்க நம்ம ஸ்வைப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐ லோட் டு கெட் ஸ்வைப்பிங் மிஷின். அது வந்து வந்துச்சுன்னா ஸ்வைப் பண்ணி நான் பணம் வந்துடும். எனக்கு வந்து உடனே வந்துடும். ஓகே. பட் நீங்கள் வந்து யூ வில் கெட் ஒன்லி 1 month டைம் இன் இஎம்ஐ நம்ம கன்வெர்ட் பண்ணி. கிரெடிட் கார்டில் வந்து யூ கெட் ஒன்லி 1 month டைம். பட் வெரஸ் பஜாஜ் இருக்குனாக்கா யூ வில் கெட் 11 months யூ கேன் டேக். ஓகே சார். அந்த ரிமைனிங் மணி இப்போ 68,000 20 போக மிச்சத்தை வந்து 50,000 இருக்குல்ல நேர்லி. ஓகே. அண்ட் 50,000 ப்ளஸ் 10% இது வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். அதை வந்து ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பயணம்னா ஆஃப்டர் மாதம் 5,500 கட்ட வேண்டியது. அப்படி வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஊரே கிடையாது. இதில் இன்னொரு ஆடட் ஃபெசிலிட்டி என்ன இருக்குனாக்கா, ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பெடல் லைசன்ஸ் சொல்லிட்டேன். ஓகே. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணா ஆர்டிஓ லைசன்ஸ் சொல்லிட்டேன். ஓகே சார். ரிவர்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. இது என்னன்னாக்க சப்போஸ் நீங்கள் லோடு அதிகமாக இருக்கு. ஓகே. நீங்கள் அப்போ பார்க்கிங் பண்ணணும்னாக்கா இப்போ இந்த ரிவர்ஸ் மோடில் போட்டுட்டு நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே பின்னாடி போகும். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோவில் இருக்கிற மாதிரி எல்லா விஷயம். ஆமாம், எல்லாமே இருக்குது. சரி சார். ஸோ இதுதான் ஒரு ஆடட் ஃபெசிலிட்டி. அப்போ இப்போ வர எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து இது வந்து பேசிக்காக அது ட்ரை டு ப்ரொவைட் தட். ஓகே சார். இது ஆல்ரெடி இது இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி இஸ் தேர். சார் ஓகே சார். இப்போ வந்து நான் இந்த ஊரே கிடையாது சார், கோயம்புத்தூரே கிடையாது. நான் ஈரோடு, சத்தியமங்கலம் அந்த மாதிரி. இப்போ உங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறாங்க ஒரு 4 பேர், அவங்களுக்கு அங்கே வண்டி தேவைப்படுது. எஸ்ஹெச் வந்து இந்த பர்டிகுலர் ஜெலாஸ் மொபிலிட்டிக்கு வந்து ஃபார் ஹோல் தமிழ்நாடு ஐ எம் த டீலர். இப்போ நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடுனாலும் we can give delivery. கொடுத்துருங்க. டெலிவரி சார்ஜ் வில் ஹேவ் டு பேர். அது பண்ணி தான் அண்ட் அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து 3 ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஆகுது. அந்த மெயின்டெனன்ஸ் வந்து we will make it. அது நீங்கள் எந்த ஊரில் வாங்கினாலும் அவர் பீப்புள் வில் பி we will arrange for a person, he will come and do it. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. எங்க இருந்தாலும் உங்கள் பர்சன் வந்து படிச்சு கொடுத்துருவாங்க. மற்றபடி we will arrange persons. ஓகே. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி லெஸ். ஓகே. இது வந்து there are only 2 main things are there. One is battery, இன்னொன்று வந்து மோட்டர். we will say it's BLDC மோட்டர்னு சொல்லுவோம். அது வந்து ஹப் மோட்டர். இந்த ரியர் வீலில் வந்து சென்டரில் இருக்குது. ஓகே சார். ரியர் வீல் சென்டரில் இருக்குது BLDC மோட்டர். மெயின்டெனன்ஸ் வந்து வெரி சிம்பிள். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா இண்டிவிஜுவல் அவங்களே பண்ணிக்கலாம். ஓகே. பட் இதை விட ஸ்லைட்லி இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொன்னாக்கா, எனி ப்ராப்ளம் வித் BMS அப்படின்னாக்கா தென் we will replace that. ஓகே சார். இந்த வாரண்டி பீரியட் வந்து we will replace. எத்தனை வருஷம் வாரண்டி கொடுப்பீங்க இதுக்கு? வெஹிக்கிளுக்கு வந்து 3 years வாரண்டி இருக்கு. 3 years வாரண்டி. ஆமாம். ஓகே. வெஹிக்கிளுக்கு. பேட்டரிக்கு வந்து we will give for 1000 cycles. ஓகே. 1000 cycle தான் நீங்கள் 1 and 2 days பண்ணீங்கன்னாக்கா 2000 days ஆகும். அது முடியறதுக்கு இல்லையா? 2000 days nearly 5 years. 5 years. அப்பா. ஆமாம், 5 years 6 years. ஸோ பைக்குக்கு 3 years. ஆனால் நாங்கள் வாரண்டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லும்போது பேட்டரிக்கு 3 years தான் வாரண்டி வரும். பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரிக்கும் வண்டிக்கும் 3 years. 3 years பேட்டரி வாரண்டி. ஓகே சார். வண்டியில் வந்து வேற இல்லை, இட் இஸ் ஸ்டடி திங். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் நல்ல திக்காக. ஓகே ஓகே. அதனால இதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே சார். ஓகே சார். இப்போ நான் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் உங்ககிட்ட அவைலபிளா? Right now it is not there. ஓகே. ஆமாம். ஆனால் பாசிபிள் இருக்கு. In a future it may be possible. We don't have a tie-up with somebody. அப்பதான் நாங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை சேல் பண்ணுவோம். Jelias Mobility also a startup company. அதனால நாங்கள் இன்னும் we have not grown to that size. Maybe when we go, that facility also will be extended. ஓகே சார். சார் ஓகே சார். இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னா, வெஹிக்கிள் எடுக்க வரேன் அப்படின்னா, அந்த பேமெண்ட் மெத்தட் எப்படி சார்? நான் பணம் தான் கொடுக்கணுமா, இல்லை ஜிபே இல்லை கார்டு எது வேணால் பண்ணிக்கலாமா? I'm having PhonePe facilities there. ஓகே சார். You can pay through that. ஓகே. அது வந்து நீங்கள் மட்டும் கேஷாகவும் பே பண்ணலாம். பண்ணிக்கலாம். ஆமாம் சார். ஃபைனல் கொஸ்டின் சார். நான் எந்த ஷாப் போனாலும் நான் இந்த சேனலுக்காக ஒரு கேட்குற விஷயம்,
இந்த சேனலை பார்த்துட்டு யாராவது வந்து இந்த மாதிரி நான் இந்த மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்து அந்த பைக் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி தர முடியுமா? பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Okay, sir. You can always do that. ஸோ சூப்பர். இந்த சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் அவரால் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா இதுவே ரொம்ப ரேட் கம்மி, ஸோ இதில் கொஞ்சம் அவரால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண தரதா சொல்லியிருக்காரு. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சைக்கிளில் எங்களுக்கு வந்து ஒரு 2500 தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஏன்னா அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் 4000 ரூபா, அது அந்த ரெண்டு அதர் திங்ஸ் ஆர் தேர். பட் ஈவன் தான் இப்போ உங்கள் மூலமாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக வி வில். சார் அவர் ஓப்பனாகவே சில விஷயங்கள் பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அதுவே ஸோ ஹாப்பி சார். ஸோ ஓகே, என்ன சேனலை பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கண்டிப்பாக இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் எதை நோக்கி போயிட்டு உங்களுக்கே தெரியும். பெட்ரோலுங்கிறது சாத்தியம் இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்களே புஷ் பண்ணுறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. சாரோட நம்பர், லொக்கேஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து விசிட் பண்ணிக்கலாம், வந்து வாங்கிக்கலாம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ நல்லா வரும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வாங்குவாங்க சார் சைக்கிள். அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் பயங்கரமாக கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக சூப்பர். எங்களால் முடிஞ்சு நாங்கள் அவர் மெயின் எய்ம் இஸ் டு சர்வ் த பீப்புள். ஓகே, பட் நேச்சுரலி அதில் ஒரு லிவிங் இருக்கணும் இல்லையா, நம்ம இருந்தால் தான் சர்வ் பண்ண முடியும். அதனால் ஒரு நாமினல் ப்ராஃபிட் தான் வச்சுருக்கோம். ஓகே, வி ஆர் நாட் greedy, but people have to utilize the opportunity. தேங்க்யூ ஸோ மச் சார்.